ராக்கி, நீ தான் என் பாய் ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுடா. அதான் அப்பா உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. ஓ மை காட். ஏன் பேபி, என்னை பார்த்து அவர் என்ன செய்ய போகிறாரு? அது இல்லாமல் நான் தான் அவன் பாய் ஃப்ரெண்டுன்னு நீ சொன்னியா? எப்படி தெரியும் சொல்லு. டேய், லூசு மாதிரி பேசாதடா. எப்படியோ அவருக்கு தெரிஞ்சு போச்சு உன்னை பார்க்கணுங்கிறாரு. ஒழுங்கா நாளைக்கு வீட்டுக்கு வந்து சேரு சொல்லிட்டேன். ஓகே பேபி, நாளைக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ உனக்காக வரேன். ஓகே. ஆனால் இவன் கொடுக்குற பில்டப்புக்கு ஒரு அளவே கிடையாது. நாளைக்கு ஒழுங்கா வந்து தொலை. உயிரை வாங்காதடா. ஓகே பேபி, ஏன் கோவப்படுற? நாளைக்கு கண்டிப்பாக நான் வரேன். ஓகே. அம்மு, இங்கே வாமா. அப்பா, என்னப்பா கூப்பிட்டீங்களா? என்னன்னு சொல்லுங்கப்பா. அம்மு, மாப்பிள்ளை வரேன்னு சொன்னாரு. எங்கம்மா இன்னும் காணா? வந்தா சட்டுப்புட்டுன்னு என்ன ஏதுன்னு பேசிடலாம், அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஏன் அம்மு இன்னும் காணா? அப்பா, அதெல்லாம் அவன் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துடுவான்ப்பா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான். அம்மு, நல்லா விசாரிச்சுக்கிட்டேல, வசதியான வீட்டு பையன் தானே. அப்புறம் முன்ன பின்ன எதுவும் இருக்கக்கூடாதுமா, பார்த்துக்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுமா, பார்த்துக்கம்மா. அப்பா, அதெல்லாம் அவங்க நல்ல வசதியானவங்கப்பா, ரிச்சான ஃபேமிலிப்பா. நானே பார்த்துருக்கேன்ப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வாராக்கி, இப்போதான் அப்பா உன்னை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. பரவாயில்லடா, சொன்ன மாதிரியே வந்துட்ட. வா, உள்ள வா. ஹே பேபி, அதெல்லாம் சொன்ன டயத்தில் நான் வந்துடுவேன் பேபி. எனக்கு நீ தான் பேபி முக்கியம். சரி வாடா, எங்கள் அப்பாட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அப்பா, இவன் தான்ப்பா ராக்கி, என்னோட பாய் ஃப்ரெண்டு. உங்கள்கிட்ட கூட சொன்னேன்ல. சரிம்மா, இவர் தான் ராக்கி தம்பியா? ராக்கி தம்பி வாங்க உட்காருங்க, பேசலாம். ஓ அங்கிள், வேணாம் அங்கிள், பரவாயில்ல அங்கிள். வயசானவங்களால நிற்க முடியாது, அதனால உட்காந்துருக்காங்க. என்னாலலாம் ரொம்ப நேரம் நிற்க முடியுமா அங்கிள்? ஓகே அங்கிள், நான் நிற்கிறேன் அங்கிள். ஏமா ராக்கி தம்பி என்னம்மா இப்படி பேசுது? அப்பா, அவன் வசதியானவனால அப்படிதான்ப்பா பேசுவான். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிம்மா சரிம்மா, வசதியானவனா பேச வேண்டியதான். சரி தம்பி, பரவாயில்ல, உட்காருங்க தம்பி. டேய் ராக்கி, ஓவரா பண்ணாதடா, உட்கார்றா. அதான் எங்கள் அப்பா உட்கார சொல்கிறாருல, சும்மா உட்காரு, ஒன்றும் சொல்ல மாட்டார். ஓ பேபி, நீ சொல்கிறதுக்காக உட்காரேன் பேபி. ஓகே, ஏன்னா உன் மேலே அந்தளவுக்கு நான் அன்பு வச்சுருக்கேன் பேபி. ஓகே, நான் உட்காடுறேன். அங்கிள் சொல்லுங்க அங்கிள், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. என் பேபி சொல்லிச்சு. என்ன பேசணும்னு சொல்லுங்க அங்கிள், எனக்கு நிறைய வேலை இருக்கு அங்கிள். அது வேற ஒன்றும் இல்லை தம்பி, என் பொண்ணை ரொம்ப ரொம்ப படிக்க வச்சிருக்கேன் மாப்பிள்ள. படிக்க வச்சதுக்கே ஏகப்பட்ட செலவாயிடுச்சு. இனிமேல் தான் அவள் வேலைக்கு போய் அந்த காசுலாம் எனக்கு தரணும். அதனால நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்துருங்க, என் பொண்ணை கட்டிக்கிங்க மாப்பிள்ள. போதும், 1 கோடி கொடுத்துருங்க மாப்பிள்ள. அப்பா, என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? 1 கோடி கேட்டிருக்கீங்க. ஏமா கம்மியாக இருக்கா? கூட கேட்கணுமா? ஓ மை காட், என்ன அங்கிள் சொல்கிறீங்க? 1 கோடியா? என்னோட அன்புக்கும் பாசத்துக்கும் மதிப்பு 1 கோடி தானா? என் செல்லத்துக்கு மதிப்பு 1 கோடி தானா? என் பேபிக்கு மதிப்பு 1 கோடி தானா? ஓ மை காட். அப்பா, என்னோட மதிப்பு 1 கோடி தானா? ஏன்பா இப்படி கம்மியாக கேட்டீங்க? ஒரு 4 கோடி 5 கோடியா கேளுங்கப்பா. அப்பா, என்னை அவ்வளோ மட்டமாக நினைக்காதீங்கப்பா, நிறையா கேளுங்க. ஐயா செல்லம், நான் பெத்த பொண்ணே, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தாம்மா வேணும் ஒவ்வொரு அப்பனுக்கும். ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை 5 கோடி கேளுன்னு கேட்குறப்பே நல்லா இருக்குமா? சரிங்க மாப்பிள்ள, அப்படியே ஒரு 5 கோடியாக கொடுத்துருங்க, என் பொண்ணே கேட்க சொல்லிட்டா. ஓ அங்கிள், நோ, 5 crores. 5 கோடி 5 crores. ஓகே அங்கிள், எங்கள் அப்பா நான் எவ்வளோ கேட்டாலும் தருவார். ஆனால் இந்த விஷயமா போய் நான் கோடின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, திருக்கோட்டில் வச்சு என்னைய வெளுன்னு வெளுப்பார் அங்கிள். அதனால் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 25 வருஷம் சென்று உங்களுக்கு ஒரு 5 crores தரேன், எடுத்துகிட்டு போங்க. அம்மு, மாப்பிள்ள என்னம்மா இப்படி சொல்கிறாரு? இது நமக்கு ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரிலம்மா. நம்ம வடுகுப்பட்டி மாப்பிள்ள 2 கோடி தரேனாரு, நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ள 3 கோடி தரேனாரு. ஆனால் நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தான் கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிறதுக்காக இந்த மாப்பிள்ளைக்கு ஓகே சொன்னேன். ஆனால் இது ஒன்றும் செட் ஆகாதுமா, செட் ஆகாதுமா. ராக்கி, இங்கே வாடா. ஓ பேபி, என்ன பேபி கூப்பிட்ட? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேபி. ஏ ராக்கி, எனக்காக ஒரு 5 கோடி கூடவா தரமாட்ட? நீ நாளைக்கே வந்து எங்கள் அப்பாவுக்கு 5 கோடி கொடு ராக்கி. இல்லாட்டி என் மூஞ்சிலே முழிக்காத ராக்கி, என்னைய மறந்துரு. பேபி, மாப்பிள்ளைக்கு தானே வரதட்சணை கொடுப்பாங்க, நீங்கள் என்ன பேபி ஏன்ட்ட கேட்குறீங்க? நீங்கள் செய்கிறதே தப்பு பேபி. அது இல்லாமல் பணத்துக்காக நீ என்னை மறந்துடுவேன்னு சொன்ன பாரு. ஓ பேபி, அந்த கடவுளே உன்னை மன்னிக்க மாட்டார் பேபி. பேபி நிறுத்து ராக்கி, இப்படியே பேசி பேசி தான் என்னை ஏமாத்துற. நான் இந்த தடவை ஏமாறவே மாட்டேன் ராக்கி.
என்னைய சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா பார்த்து பார்த்து வளர்த்துருக்காரு. அதனால எனக்கு எங்கள் அப்பா தான் ராக்கி முக்கியம். அதனால எங்கள் அப்பா கேட்ட 5 கோடி எனக்கு முக்கியம்தான். ஒழுங்கா நாளைக்கு பணம் 5 கோடி எடுத்துட்டு வா. ஓ பேபி, நீ என்ன லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு வயசு 20 தான் ஆகுது பேபி. இதுக்கப்புறம் உன் வாழ்நாள் முழுவதும் நான் தான் உன்னைய பார்த்துக்கணும் பேபி. அதனால உங்கள் அப்பா தான் பேபி எனக்கு 120 கோடி தரணும். புரிஞ்சுக்க பேபி. ஏன்னா நீ வேற ஓவராக சாப்பிடுவ, ஓவராக செலவு பண்ணுவ. என்னைய பார்த்தா பாவமா தெரியலையா பேபி? அப்பா, இவன் நம்மக்கிட்ட 120 கோடி கேட்குறான்ப்பா. என்னன்னு கேளுங்க. தம்பி, ராக்கி தம்பி, இங்கிட்டு கொஞ்சம் திரும்புக தம்பி. சொல்லுங்க அங்கிள். என்ன அங்கிள் சொல்லுங்க. தம்பி, நான் சொல்கிறத நல்லா தெளிவாக கேட்டுக்க தம்பி. வடுகுப்பட்டிக்காரன் 5 கோடி ரூபா தரேன்னு சொன்னான். ஆண்டிப்பட்டிக்காரன் 3 கோடி ரூபா தரேன்னு சொன்னான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீ கருப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஆசைப்பட்டான்னு தான் உனக்கு பொண்ணு கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் பிள்ளைகிட்டே காசு கேட்குறியா? எங்கள் குடும்பத்துலேருந்து இது வரைக்கும் யாருக்கும் ஒத்த பைசா கொடுத்தது கிடையாது. வாங்கி தான் தம்பி பழக்கம். எங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ பொண்ணு கேட்டிருக்கணும். ஆமாப்பா, அப்படி சொல்லுங்கப்பா. நம்ம குடும்பத்தை பற்றி இவனுக்கு தெரியவே இல்லை. இவன் எனக்கு வேணாம்ப்பா, போ சொல்லுங்க. ஐயோ அம்மு, நீ கவலைப்படாதம்மா. உனக்கு இவன் தான் பிடிச்சிருக்கனா சொல்லுமா. இன்னும் 1 கோடி கூட குறைச்சிக்கிட்டு 4 கோடி கூட தர சொல்லலாமா? பாவம், மாப்பிள்ளையும் கொஞ்சம் கஷ்டப்படுறான்ல, அதையும் பார்த்து அனுசரித்து பேசிக்குவோம். டே ராக்கி, டேய், ஃபைனலாக 4 கோடிடா. நாளைக்கு கொண்டு வந்து எங்கள் அப்பாட்ட கொடுத்துரு, ஓகேவா? ஓ பேபி, நீங்கள் 2 பேரும் என்ன பேங்க்கில் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? இப்படி பேசுகிறீங்க. 4 கோடி 5 கோடின்னு. எங்கள் அப்பன்ட்ட போய் கோடின்னு கேட்டேன்னா என்னை தெருக்கோளில் நிற்க வச்சு தோலை உரிச்சிருவான், தெரியுமா? அது சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. சரிடா, இப்போ ஃபைனலாக நீ என்னதான் சொல்கிற? பேபி, என்னால் முடிஞ்சது உண்டியல்ல 1001 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன் பேபி. அதை தரேன். உங்கள் அப்பாவுக்கு பாதி கொடுத்துட்டு நீ பாதி வச்சுக்கோ. என்னால் அவ்வளோதான் தர முடியும். அதுக்கு மேலே எதுவும் தர முடியாது பேபி. ஓகே பேபி, ஓகே. அம்மா, இவன் நமக்கு வேணவே வேணாமா. இவன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான். 1001 ரூபா தரானா? 1001 ரூபா. நாங்கள் என்ன 1000 ரூபாய் பார்த்ததே இல்லையா? அவனை வெளியே துரத்தி விடுமா. நம்ம வேறு மாப்பிள்ள உனக்கு பார்த்துக்கலாமா? என்னம்மா சொல்கிற? அது இல்லாமா உன் மதிப்பு அவனுக்கு எவ்வளோன்னு தெரில வேற. இந்த மாதிரி மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டீங்கன்னா பின்னாடி உடனே வேலைக்கு அனுப்பிச்சு சம்பாதிக்க சொல்லுவாங்க. வேணாமா, நீ நம்ம வீட்டில் இருந்தே சம்பாதிமா. டே ராக்கி, இப்பயே என் வீட்டை விட்டு வெளியே போடா வெளியே. ஹோ பேபி, உனக்கு பணம் தான் முக்கியமா பேபி? நான் வச்சிருக்க அன்பு முக்கியம் இல்லையா பேபி? ஹோ பேபி, நீ கடைசியாக சொல்லு பேபி. உனக்கு பணம் தான் முக்கியமா? நான் வச்சிருக்க அன்பு முக்கியம் இல்லையா பேபி? சொல்லு பேபி, சொல்லு. டேய், எனக்கு எங்கள் அப்பாவோட ஆசை தாண்டா முக்கியம். எங்கள் அப்பாவோட ஆசைனா பணம் தாண்டா. பணம் தான் எங்களுக்கு முக்கியம். நீ வீட்டை விட்டு வெளியே போடா. வீட்டை விட்டு போயிரு. பேபி, என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேல. உன் ஆசையை நான் எப்பயுமே நிறைவேற்றி தான் பழக்கம். நான் போகிறேன் பேபி, நான் போகிறேன். ஆனால் சீக்கிரமாக உன்னை வந்து பார்ப்பேன் பேபி. போயிட்டு வரேன். தம்பி, அப்படியே போயிருங்க தம்பி, வராதிங்க. நீங்களாம் ஒருத்தமே கிடையாது. கிளம்புங்க. கருப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு என் பொண்ணை கொடுக்க முன்னாடி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? கிளம்பு தம்பி, கிளம்பு. யோ, வாய மூடிய அங்கிள், நான் போயிட்டு வரேன். ஓ மை காட். அப்பா, என்னப்பா போயிட்டான்? ஆமாம், இவெல்லாம் போக மாட்டாமா. இவன் இருக்க கலருக்கு பொண்ணும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அவங்க வீடு ஏதாவது இருந்தால் விற்றுட்டு காசு எடுத்துகிட்டு வருவாம்மா. வெயிட் பண்ணுவான். அதுக்கு முன்னாடியே நீ அவங்ககிட்ட பேசிடாத. கொஞ்சம் பொறுமையாரு, பார்த்துக்கலாம். ஓ நோ, என் பேபி என்னை விட்டு போயிட்டா. ரொம்ப சோகமாக இருக்கேன். ஒரு பாட்டு பாட போகிறேன். தோத்துட்டேன் காதலில் தோத்துட்டேன் இந்த பணத்தால் காதலில் தோத்துட்டேன். ஐயோ, தோத்துட்டேன். இதுக்கு மேலே பண்ணால் கண்டிப்பாக நம்மளை அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க காய்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். இன்னொரு நாள் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.